அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிறந்த பைக் டாக்ஸி. இப்ப ராபிடோ இருக்கு, ஓலா இருக்கு, ஊபர் இருக்கு. இந்த மூணையும் எந்த டெலிவரி ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, எந்த ஜாப் எந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான கமிஷன் எடுக்கிறாங்க. நீங்க ஒரு ஃபுல் டைமா ஒர்க் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், பார்ட் டைமா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், ஃபுல் டைமா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி உங்க சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ நம்ம முதலாவது பார்க்க வேண்டிய பைக் டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ராபிடோ பைக் டாக்ஸி. இந்த பைக் டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ரீச்ல போயிட்டு இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து முதல் முறையா தமிழகத்துல ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சாங்க. கோயம்புத்தூர்ல நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, மதுரை, அது மட்டும் இல்லாம சென்னைன்ற மாதிரி இடங்கள்ல ஆரம்பிச்சு நல்லாவே வெற்றிகரமாக போயிட்டு இருக்க பைக் டாக்ஸி நிறுவனம் தான் ராபிடோ பைக் டாக்ஸி நிறுவனம். ராபிடோ பைக் டாக்ஸி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராபிடோ பார்த்து தான் ஓலா, ஊபர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் சண்டை போட்டாங்க. நீ எப்படி பைக் டாக்ஸி கொண்டு வருவ, நீ பைக் டாக்ஸி கொண்டு வந்த அப்படின்னா எங்களுக்கு வியாபாரம்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத பட்சத்துக்கு அவங்களும் ஓலா நிறுவனத்திலையும் பைக் டாக்ஸி கொண்டு வந்துட்டாங்க, ஊபர் நிறுவனத்திலையும் பைக் டாக்ஸி கொண்டு வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட வேலை பார்த்தா என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா, ராபிட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு எங்க போனாலும் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்ன ஒரு சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா, பிக்கப் வந்து குருட்டாம்போக்கு அடிப்பாங்க. எப்பனா 2 கிலோமீட்டர் பிக்கப், 3 கிலோமீட்டர் பிக்கப், அது ஒரு பிரச்சனை. நீங்க ஸ்கிப் பண்ணி விட்டீங்கனாலும் பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இவங்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ தான். எப்ப பார்த்தாலும் ஆர்டர் வரும், ஆர்டருக்கு பஞ்சமே கிடையாது, நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி அட்வான்டேஜ். ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பைக் டாக்ஸி நிறுவனங்களையே அதிகமா கமிஷன் அடிக்கிறது அண்ணாத்த தான். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கமிஷன் அடிப்பாப்புல. இப்ப நீங்க எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்றீங்க, அவங்க குறைஞ்சது 350 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் அண்ணன் கமிஷனே போகும். பெட்ரோல் காசு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் போயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் காசு, அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு எல்லாம் முடியும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் வேலை பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் கமிஷன்லாம் போக உங்களுக்கு ஒரு 400 ரூபாய் 450 ரூபாய் தான் கிடைக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ராபிடோ பொறுத்த வரைக்கும் புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 97 ரூபாய் ஒரு நாளைக்கு. இப்ப 97 ரூபாய் காசு ஏறிக்கிட்டே இருக்கு இறங்கிட்டே இருக்கு நமக்கு தெரியல. நான் வேலை பார்க்கும் போது 97 ரூபாய் இருந்துச்சு. அந்த 97 ரூபாய் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ராபிடோக்கு இன்னைக்கு ஃபுல் டைம் வேலை பார்க்க போறீங்களா, நீங்க இன்னைக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கமிஷனுமே கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் ஒரு 100 ரூபா இருந்துச்சா, ஒரு 5 ரூபாய் 6 ரூபான்னு சொல்லி ஜிஎஸ்டி மட்டும் பிடிக்கிறாங்க. கமிஷன் பிடிக்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா ராபிடோ மட்டுமே எடுத்து ஒர்க் பண்றவங்க இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ராபிடோ பைக் டாக்ஸி ஒர்க் பண்ணலாமா ஒர்க் பண்ணக்கூடாதான்னு சொல்லி லாஸ்ட்ல சொல்றேன். அடுத்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலா பைக் டாக்ஸி நிறுவனம். இப்ப நிறைய பேர் விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடல. நான் கண்டினியூட்டியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணி நான் அந்த வீடியோக்காண்டியே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போய் கிட்டத்தட்ட நான் முன்னாடி சென்னையில பைக் டாக்ஸி ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா ஏர்னிங்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வேலை பார்த்து ஏர்னிங்ஸ் வருதா வரலையான்னு சொல்லி 6 மாசம் இதுக்காண்டி நான் போய் மெனக்கட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த விஷயத்தை நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதனாலதான் சொல்றேன், நீங்க நான் வாயில வந்து அடிச்சு விடுறான் அவனை நம்பாதீங்க அப்படிலாம் நீங்க யாரும் பேச வேணாம். நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் ஒர்க் பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. ஓலா பைக் டாக்ஸி நிறுவனம், இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே அவங்கள்ட்ட ஆர்டர் ஃப்ளோ ரொம்பவே கம்மி தான். இப்போ ராபிடோ கம்பேர் பண்ணும்போது ஆர்டர் ஃப்ளோ ரொம்பவே கம்மி ஓலா பைக் டாக்ஸி பொறுத்த வரைக்கும். ஆனா பீக் டைம் நைட் டைம்ல ஆர்டர்ஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும். லாங் ட்ரிப் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். லாங் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து டைரக்டா எக்மோர், பாரிஸ்ன்னு சொல்லி அடிப்பாங்க. அந்த மாதிரி லாங் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராபிடோ பைக் டாக்ஸில ஆர்டர் போடுறவங்க ஓலா பைக் டாக்ஸி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கஸ்டமருக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஆர்டர் போட்டோம்னாலே நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க, ப்ரோ நான் 1 ஹவரா வெயிட் பண்றேன் ப்ரோ, 2 ஹவரா வெயிட் பண்றேன் ப்ரோ அப்படின்றப்ப ஆர்டர் போற எவனோ 1 ஹவர் வெயிட் பண்ண மாட்டான். அப்ப 2 இதுல ஒரே டைம்ல ஆர்டர் போட்டு வச்சிருவான். எது ஆர்டர் வருதோ அக்செப்ட் பண்ணிட்டு போறது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓலாவை ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணும்போது ஆர்டர் வருது. ஆனா நீங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஓலா மட்டுமே ஒர்க் பண்ணோம்னா தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டீங்க. இதான் சொன்னோம், 200 ரூபாய் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டீங்க. என்ன ரீசன் நல்லா கேட்டுக்கங்க. ஓலால ஆர்டர் வரும், ஒரு ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 2வது ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுக்கு 2 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணீங்களா, 1 ஹவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன். நான் வீடியோ காண்டி எடுக்க போனேன், 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன், ஆர்டரே வரல. நான் சர்வர் பிரச்சனை உள்ள போய் செக் பண்றேன், அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடிச்சு சொல்றேன், என்ன சொல்லியும் நோ யூஸ். ஓலால ஆர்டர் ஃப்ளோ ரொம்பவே கம்மி தான். அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவா இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவா இப்போ நீங்க ராபிடோ ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ராபிடோல ஒரு சில இடங்கள்ல ஆர்டர் ரொம்பவே கம்மியா இருக்குன்றப்ப இந்த நீங்க ஆல்டர்னேட்டிவா பயன்படுத்தி ஜோனுக்குள்ள, அதாவது உங்க ஏரியாக்குள்ள ஆர்டர் இல்லாதப்ப ஆன் பண்ணி விட்டா ஆர்டர் அந்த மாதிரி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வதாக பார்க்கக்கூடிய நிறுவனம் எல்லாருக்கும் அறிமுகமான நிறுவனம் தான் ஊபர் பைக் டாக்ஸி. ஊபர் மோட்டோன்னு சொல்லுவாங்க, ஊபர்ல இருக்குவாங்க. அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ
நல்லாவே இருக்குங்க, போய் சொல்லக்கூடாது. ஊபரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே குவாலிட்டியான கஸ்டமர்ஸ் தான் அவங்க இருப்பாங்க. நல்லாவே அவங்க ஆஃபர்ஸ் நிறைய கஸ்டமர் கொடுக்கறனால ஆர்டர் வருது. இப்ப நான் சொல்றது எப்படின்னா, ஊபர்ல ஆர்டர் வருது வரல ரெண்டாவது வச்சோம். ஆனா ஊபரை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க, ஊபர்ல இன்சென்டிவ்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஊபர் ஃபுல் டைமா வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் மூலியமா நல்லாவே ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஊபர் மட்டுமே ஒரு தன்னா ஓட்டி ஊபரும் ஓட்டுறாப்புல, ஊபர் கனெக்டும் ஓட்டுறாப்புல. ஊபர் கனெக்ட்னு என்னன்னா, ஊபர் பைக் டாக்ஸி இருக்குல்ல, ஊபர் பைக் டாக்ஸி மாதிரியே ஊபர்ல கனெக்ட்னு இருக்கு. அதாவது பார்சல் சர்வீஸ். இப்போ போர்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஒரு பார்சல் எடுத்து இன்னொரு இடத்துல கொடுக்குற மாதிரி. அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு பைக் டாக்ஸியும் கொடுக்குறாங்க, ஊபர் பைக் டாக்ஸில மோட்டோவும் கொடுக்குறாங்க. இப்போ ஊபர் பைக் டாக்ஸி வருது, பார்சல் சர்வீஸ் வர்றப்ப உங்களுக்கு இங்கிட்டு இல்லாட்டி அங்கிட்டு ஆர்டர், அங்கிட்டு இல்லாட்டி இங்கிட்டு ஆர்டர் வர்றப்ப ஆர்டர் வந்து ஓலா நிறுவனத்தோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் இருக்கு. ஏர்னிங்ஸும் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. ஏன்னா மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கமிஷன் ரொம்பவே கம்மியா எடுக்கிறாங்க. அதாவது ஓலா, ஊபர், ராபிட்டோ இந்த 3 நிறுவனங்களோடையும் சேர்த்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஊபர் பைக் டாக்ஸில ரொம்பவே கம்மியான கமிஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஊபர் ஓகேன்னு தான் தெரியுது. நீங்க ஊபரை ஒர்க் பண்ணலாம். சரி, ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, என்னடா ட்ரிக்னு ஒன்று சொன்னியடா, ஒரு மிகப்பெரிய ட்ரிக் ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் 3 டெலிவரி ஜாப்பையும் பொறுத்த வரைக்கும் எதையுமே தனியா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஒர்க் பண்ண போற நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க கையில இருக்க வேண்டிய அப்ளிகேஷன்ஸ் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. 1 ராபிட்டோ பைக் டாக்ஸி அப்ளிகேஷன் ஐடி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது ஊபர் வச்சுக்கோங்க, ஓலா வச்சுக்கோங்க, போர்ட்டர் வச்சுக்கோங்க. இந்த 4மே நீங்க வச்சுக்கோங்க. எதுக்கு 4மே சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீங்க காலையில ஒரு ஆர்டர் வருது, எடுத்துட்டு நீங்க போறீங்க. போகும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல ஜோனுக்கு போற ஆர்டர் இல்ல, மொத்தமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி தரேன், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற மாதிரி நான் சொல்லினேன் தெரியுமா, அந்த ஒர்க் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்லும் போது கூட என்னடா இது எனக்கு தெரிஞ்சதானடா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு சொல்றேன். ஒண்ணு, நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும், பார்ட் டைம்ல நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணணும், ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாதுன்றவங்களுக்கு அடுத்து சொல்றேன். நீங்க ஃபுல் டைமா இதான் பொழப்பு, நான் எப்ப பார்த்தாலும் ஓட்டிக்கிட்டே இருப்பான்டா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. நீங்க தயவு செஞ்சு பைக் டாக்ஸி ஓட்டினீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா ஃபுட் டெலிவரி மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நீங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கஸ்டமர் லொகேஷன் போறீங்க, அவங்களை பிக்கப் பண்றீங்க, கொண்டு போய் விட போறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வெயிட்டிங் டைம் ரொம்பவே கம்மி, ஆர்டரும் ரொம்பவே அதிகமா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும், பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்க பர்டிகுலரா ஒரு பைக் டாக்ஸி நிறுவனத்தை மட்டும் நீங்க நம்பி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை அதோ கதிதான். நம்பி ஓட்டாதீங்க. ஓட்டிருக்கேன், ஓட்டி பார்த்திருக்கேன், அனுபவத்துல சொல்றேன். ஆனா ஒரு டிக் இருக்கு, ஊபர் பைக் டாக்ஸி, ஓலா பைக் டாக்ஸி, ராபிட்டோ 3மே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்டர் வச்சுக்கோங்க. காலையில 6 மணிக்கு ட்ரிப் எடுங்க, 6 to 9 வரைக்கும் செம்ம ஹெவி ஃப்ளோவில் இருக்கும். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க நைட்டு 11 மணிக்கு இந்த நாளையும் மாத்தி 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 ஒரு இடத்துக்கு போறீங்க, உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டரே வரல, பைக் டாக்ஸில சுத்தமா உங்களுக்கு ஆர்டரே வரல, உட்காந்துட்டீங்கன்னா போர்ட்டர் நீங்க நல்லா கேட்டுங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப நீங்க இங்க இருந்து புளியந்தோப்பு சைட்லாம் போனீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, போர்ட்டரு, அப்புறம் ஓலா, ஊபர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தம் ஆன் பண்ணி விட்டு அப்படியே உட்காந்துருங்க. தயவு செஞ்சு நீங்க வேலை பார்க்க நல்லா தப்பு பண்றீங்க. என்னன்னா ஒரு இடத்துல ஆர்டர் வரலையா, இப்ப நிறைய பேர்லாம் பாரிஸ் போயிட்டு டீனர் வரைக்கும் எம்டியா வருவோம், விவரம் தெரியாம ஆர்டர் வரலன்னு. அங்கே உட்காந்துருங்க, உட்காந்துட்டு செல்ல நோண்டிட்டு புல்டத்தை பாட்டு கேட்டு உட்காந்துங்க. 4 அப்ளிகேஷன் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க ஒரு இப்ப நீங்க 4 அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்களா, இப்போ நீங்க ஓலால ஆர்டர் வந்துருச்சுன்னா 3 ஆஃப்லைன் போட்டுட்டு அடுத்து நீங்க ஆர்டர் எடுத்துட்டு போங்க. இல்ல ஒரே டைம்ல 2 வந்துருச்சா, ஒரே டைம்ல உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு, 2 அப்ளிகேஷன் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நியர்பை ஹவுஸ் எங்க இருக்கோ அதை நீங்க நோக்கி போயிட்டு இருங்க. அதான் உங்களுக்கு பெனிஃபிட். இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நாளை வச்சிருக்க போகும்போது உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க, நீங்க காலையில வீட்டுல இருந்து ஆர்டர் எடுத்து போகும்போது எவ்வளவு லாங்கா இருந்தாலும் போங்க, ரிட்டர்ன் வரும்போது உங்க வீட்டை நியர்பை சுத்தியே நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது நல்ல ஏர்னிங்ஸோட வருவீங்க. இல்ல பெட்ரோல் இல்லாம போச்சு, போன்ல சார்ஜ் இல்லாம போச்சு அப்படின்றப்ப நீங்க ரொம்பவே பாதிப்பு உள்ளாவீங்க. பெட்ரோல் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலவே உங்களுக்கு செலவாக அதிக வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ட்ரிக், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஒன்றை மட்டும் நம்பி வேலை பார்க்காதீங்க, 4 அப்ளிகேஷனையும் வச்சுக்கோங்க, மாத்தி மாத்தி ஓட்டுங்க, நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். என்ன ஒண்ணு, பெட்ரோலுக்கு சமலாக் ஆகும், அவ்வளவுதான். அடுத்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண சொல்றேன்னு சொல்றீமா, அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்க தெரியுமா. இப்ப காலைல 10 மணிக்கு ஆபீஸ் போகணும், ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு தான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 600 ரூபாயில இருந்து ஒரு 700 ரூபாய் வரைக்கும் நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. காலையில 5:30க்கு நீங்க பைக் டாக்ஸியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி 5:30ல இருந்து ஆர்டர், சென்னையை பொறுத்த வரைக்கும் விடிய விடிய ஆர்டர். இப்போ ரேபிட்டோவா இருக்கட்டும், ஓலாவா இருக்கட்டும், ஊபரா இருக்கட்டும், விடிய விடிய உங்களுக்கு ஆர்டரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சென்னையில அந்த அளவுக்கு தூங்கா நகரம் சென்னைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா எப்பயுமே ஆளுக பழக்கம் இருந்துகிட்டு இருக்கும், ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் போவாங்க, அவங்களுக்கு பைக் டாக்ஸி தேவைப்படும். நைட் ஆட்டோ ரொம்ப அதிக காசு செலவாகும், ரொம்பவே காசு கம்மியா தேவைப்படுதுன்றப்ப அவங்க இந்த நிறுவனத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க, பைக் டாக்ஸி நிறுவனத்தை தான் யூஸ் பண்றாங்க. நைட் டைம்ல வேலை பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு
நைட் டைம்ல மட்டுமே நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். அப்ப நானே நைட் டைம்ல மட்டும் ஃபுல் நைட்டு 11 மணில இருந்து விடிய காலை 5 மணி வரைக்கும் ஓட்டினேன். ஒரு 5000 ரூபாய் கிட்ட ஒரு வாரத்துல நான் 5000 ரூபாய் அந்த நைட்டு மட்டுமே எடுத்தேன். உங்க டைமிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில நீங்க வந்து ஒரு 5:30க்கு எழும்பிடுங்க. எழும்பிட்டு ராபிட்டோ, ஓலா, ஊபர் 3ஐயும் வீட்லயே ஆன் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருங்க. வீட்டை விட்டு வெளியே போயிடணும், உட்காந்தே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வரும். மினிமம் 70 ரூபா ஆர்டர் மேல வந்துச்சு அப்படின்னா வீட்டுல இருந்து தாராளமா போயிடுங்க. கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்க வேலை பாக்குறீங்களா, வேலை பார்த்துட்டு அப்படியே நியர்பை இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு லாங்க ஒரு 200 ஆர்டர் கூட ஸ்டார்டிங் போயிருங்க. ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மெதுவா இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க இருந்து நீங்க உங்க வீடு கரெக்டா டி நகர்ல இருக்கு. நீங்க டி நகர்ல இருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க போயிட்டீங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவோம் போனா உங்களுக்கு ட்ரிபிள் கேன் ஆர்டர் வருதா, ராயப்பேட்டை ஆர்டர் வருதா, இப்ப தேனாம்பேட்டை ஆர்டர் வருதா, ஆழ்வார்பேட்டை ஆர்டர் வருதா, வெஸ்ட் மாம்பலம் ஆர்டர் வருதா, அப்படி நியர்பை உங்க ஏரியால எதா சுத்தி ஆர்டர் வருதோ அதை பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் 100 ரூபாய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஏரியாக்குள்ளே 30 ரூபா 40 ரூபாய் ஆர்டர் ரொம்பவே அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆர்டர் நீங்க எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 10 ஆர்டர் நான் 4 மணி நேரத்துல 10 ஆர்டர் பார்ப்பேன்டா. ஆனா பக்கத்துல 5 கிலோமீட்டர் சாண்டிங்க அப்புறம் தாராளமா நீங்க பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஏன் பண்ணி நீங்க அப்புறம் வேலைக்கு போயிருங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு ஒரு தப்பு பண்றீங்க. நிறைய பேர் 6 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் செம்ம டிராபிக் சென்னையில இருக்கும். நிறைய பேருக்கு சென்னையில இருக்கும் தெரியும். என்ன ரீசன்னா வண்டியே நகர்த்த முடியாது. அந்த அளவுக்கு அண்ணா சாலையில இருந்து நந்தன சிக்னல்ல இருந்து எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம லாக்ல இருக்கும். இப்ப ஆர்டர் போடுறவங்களும் அவங்க வீட்டுக்கு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறவங்க தான் பெரும்பாலும் ஆர்டர் போடுவாங்க. தயவு செஞ்சு ஸ்மார்ட்டா சம்பாதிக்க நினைக்கிற யாருமே அந்த டைம்ல லாகின் பண்ண வேண்டாம். 8 மணி 7:30 8 மணிக்கு மேல நீங்க லாகின் பண்ணுங்க. 8 to 11:30 வரைக்கும் அதிகபட்சம் 12 மணி வரைக்கும் நீங்க ஓட்டுங்க. டி நகருக்குள்ளலாம் போயிட்டீங்க அப்படின்னா டி நகருக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் வரும். டி நகர் டு டி நகர், டி நகர் டு வெஸ்ட் மாம்பலம், டி நகர் டு ராயப்பேட்டை அப்படின்ற மாதிரி டி நகருக்குள்ள சரௌண்டிங்லயே உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதுலயே ஒரு 10 ஆர்டர் பார்த்தா 300 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டைமே நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 700 ரூபாய்க்கு மேல ஏர்னிங்ஸ் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா வேலைக்கு வர்றீங்க குருட்டா மூக்கல போறது. நீங்க பைக் 100 ரூபாய் பெட்ரோல போட்டுட்டு இங்க இருந்து ராயப்பேட்டை போறது, அங்க இருந்து ஆர்டர்னா அங்கிட்டு போறது, இங்கிட்டு அது ஸ்மார்ட் கிடையாது. காலையில நீங்க வேலை பாக்குறீங்களா, டிராபிக் இல்லாத டைம் தான் நான் சொல்றது. காலை 5:30ல இருந்து 9 மணி வரைக்கும் சென்னையில இருக்கும். டிராபிக் சும்மாவே இருக்காது. இது ரொம்ப எம்டி ரோடா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலதான் ஆபீஸ் போறவங்க நிறைய பேர் அந்த டிராபிக் அப்படியே உள்ள மாறும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 8 மணிக்கு மேல இருந்து 9 மணிலாம் வந்து சென்னை ஃபுல்லா ரோட எம்டி ஆயிரும். எம்டியான டைம் நீங்க ஓட்டும் போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ரொம்ப இடத்துல வெயிட்டிங் டைம் கிடையாது. நீங்க சீக்கிரம் போய் கஸ்டமர் இறக்கி விடலாம் அப்படின்றப்ப உங்க ஏர்னிங்ஸும் இரட்டிப்பாகும். ஓகே, 2 பேருக்குமே நான் சொல்லிட்டேன். நீங்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நீங்க எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும் எல்லாமே நான் போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதிமேதாவி மாதிரியும் பேசியிருக்கலாம். தவறு இருந்தா என்னோட அனுபவங்கள் நிறைய பேர் இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சந்தேகங்களா இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். வீடியோல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.